ஒருவரி விமர்சனத்துல இன்னைக்கு பார்க்க போற படம் கூலி. ரஜினிகாந்தும் சத்யராஜும் நெருக்கமான நண்பர்கள். ஒரு ஃபேக்டரியில ரெண்டு பேருமே கூலியா வேலை செய்யறாங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிடறாங்க. 30 வருஷங்களுக்கு பிறகு சத்யராஜ ஒரு பயங்கரமான வில்லன் கோஷ்டி கொன்னுருது. அவருடைய இறுதி சடங்குக்கு சத்யராஜ் போறாரு. போய் பார்த்தா அவருக்கு 3 பொட்ட பிள்ளைங்க, குடும்பம் கஷ்டப்படுது. அவரை வலுக்கட்டாயமா எங்கேயோ அழைச்சிட்டு போய் அடிச்சு கொண்டு இருக்காங்க. அவங்களை கொன்னது யாரு, என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு கொன்னவங்களை பழி வாங்குறது தான் இந்த படத்தோட கதை. சிம்பிளான கதை. இந்த நண்பருக்காக நண்பன் பழி வாங்குற கதை ஆயிரக்கணக்கில் வந்திருக்கு. அதுல ஒரு கதை. இந்த கதைக்கு பெரிய பட்ஜெட். அது மட்டும் இல்லாம இந்திய ஆடியன்ஸுக்காக ஆமீர்கான், தெலுங்கு ஆடியன்ஸுக்காக நாகார்ஜுனா, மலையாள ஆடியன்ஸுக்காக ஷபீர், எல்லாரையும் கொண்டு போட்டிருக்காங்க. அவங்கவுங்க மொழியில அவங்கவுங்க வில்லைங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ரஜினிகாந்த் தான் ஹீரோ. வழக்கமான ஒரு கதையை வழக்கமான காட்சிகள்ல வழக்கமான எல்லா விஷயங்களையும் கலந்து ஒரு படம் தந்திருக்காங்க. பெரிய பட்ஜெட், பெரிய டாப் ஹீரோக்கள் நடிச்சிருக்காங்கிறது தவிர வேற எதுவுமே படத்துல உருப்படியா கிடையாது. படத்துல நடிச்ச சத்யராஜுக்கு சம்பளம் கோடிக்கணக்கில் கிடைச்சிருச்சு. டைரக்ட் பண்ண லோகேஷ் கனகராஜுக்கு கோடிக்கணக்கில் கிடைச்சிருச்சு. தயாரித்த நிறுவனத்துக்கு டேபிள்ல கோடிக்கணக்கில் லாபம் கிடைச்சிருச்சு. நஷ்டம் யாருக்குன்னா உங்களுக்கும் எனக்குன்னா நம்ம கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் இந்த படத்தை பார்க்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க.